செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் கூட இன்றைக்கு அதை பற்றி மௌனம் சாதிக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்னு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டிருக்கிறது. நாங்கள் அந்த குழு போட்டதையே ஏற்கல, எதிர்க்கிறோம், அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வருக்கு கடிதம் கொடுத்திருந்தோம். இன்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அந்த குழு சமர்ப்பித்திருக்கிற இடைக்கால அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்டால் அத இந்த அரசு கொடுக்கல. இன்றைக்கு அதற்கு மறுபடியும் மேல்முறையீடு செய்திருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நடைமுறை என்பது தமிழகத்துல இருக்கு. அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் புதிய ஓய்வூதிய திட்டம், அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல கட்டிய தொகையில 60% கையில கொடுக்கிறாங்க. 40% ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய டிவிடெண்ட் என்பது ஓய்வூதியமாக வருகிறது. ஆனா தமிழகத்தை பொறுத்த அளவுல கட்டிய பணத்துல நான் வாழ்நாள்ல ஓய்வூதியம் கேட்க மாட்டேன், ஓய்வூதியம் கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்தா தான் இன்றைக்கு கட்டிய பணத்தையே திருப்ப கொடுக்கக்கூடிய அவல நிலை. பணிக்கொடை என்பது கிராஜுவிட்டி. இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட 5 ஆண்டுகள் பணியாற்றி நான் பணியிலிருந்து வெளியே போறேன்னு சொன்னா இன்னைக்கு கிராஜுவிட்டி என்பது கொடுக்கப்படுகிறது. என்பிஎஸ்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கப்படுகிறது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த 23 ஆண்டுகளாக கிராஜுவிட்டி மறுக்கப்படுகிறது, கொடுக்கல. இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனா குழு போடுவோம்னு சொல்லல. ஏற்கனவே கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு குழு போட்டாங்க. 2016 அந்த குழு அறிக்கையை தயார் செய்து 18 நவம்பர்ல அதை தாக்கல் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாம் வேதனையா கூட இருக்கிறது. ஒருவேளை அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்களோ என்கின்ற வேதனை கூட எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று தெரிவித்த இந்த ஆட்சியாளர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளில் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் பெற்று வந்த அனைத்து உரிமைகளையும் பறித்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்களுடைய சாதனையாக இருக்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்கு. இன்றைக்கு 48,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 8,000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பணியிடை மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறது. 60 வயது முடிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு இவங்க கட்டண பணம் அரசினுடைய பங்கு தொகை சேர்த்து இன்றைக்கு அதை பெறுவதற்கே 6 மாத காலம் 8 மாத காலம் ஆகுது. அதுவரை குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள். பல பேர்லாம் சொல்லுவதற்கு வேதனை. 3 வேளை சோறு போடுவதற்கு சம்பாதிப்பதற்கு வக்கல்ல, உனக்கு எதுக்கியா வீட்டுல சோறு என்று வீடுகளில் கேட்கிற அவல நிலை. இன்னைக்கு பல ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கோவில்கள்ல அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலை என்பது ஏற்படுகிறது. பல பேர் விஷத்தை குடிச்சு இறந்து போயிடலாமா, செத்து போயிடலாமா என்ற மனோநிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே ஆட்சியாளர்கள் 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னது, அரசூழியர்கள் ஆசிரியருடைய வாக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் சொல்ல. மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசூழியர்களுடைய வாக்கு இல்லாததால்தான் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது, எங்களுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் 3% தான் என்று சொன்னார். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசூழியர்கள் ஆசிரியருடைய வாக்கு இல்லாமல் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்களோ என தோணுகிறது. வேதனையாக இருக்கிறது. நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருக்கிறது, எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 24 மாத கால அகவிலை படியை முடக்கினார்கள், நிலுவையை முடக்கினார்கள்.
அரசு ஊழியர்கள் ஆண்டாண்டு காலமாக பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை, ஆசிரியர்கள் பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை முடக்கினார்கள். இதை விட கொடுமை, கருணை அடிப்படையிலான பணி நியமனம். கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அதை 25% இருந்ததை 5% குறைத்து, மொத்த பணியிடங்களில் 5% என்று குறைத்ததன் மூலமாக இன்றைக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனமே இல்லை என்ற நிலை உருவாயிருக்கிறது. இன்றைக்கு ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல, அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல. ஆனால் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுகிற தமிழக அரசு இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கு தொடர்பாக இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிற அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட கமிட்டியின் பரிந்துரைகளின் பின்னால் போய் ஒளிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது. நாங்கள் மிகுந்த மனவேதனையோடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய ஆதங்கங்கள், எங்களுக்கு துரோகம் செய்ய தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர் ஆகியோருடைய வாக்குகள் அரசுக்கு எதிராக போகக்கூடிய மனோநிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம். எனவே ஆட்சியாளர்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை அடிப்படையிலே அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். 7780 கோடி ரூபாய் அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட EPF பணம், கிராஜுவிட்டி, பென்ஷன் கொடுக்காமல் இன்றைக்கு பல பேர் செத்து மடிந்துட்டாங்க. இன்றைக்கு அதே நிலை அரசு இன்னைக்கே 1 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. எங்களுடைய சேமிப்பு என்பது சிபிஎஸ்ல 1 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. இன்றைக்கு நீங்க அந்த சிபிஎஸ் அந்த மையத்திற்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-6 மாதங்களாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 6 மாதமாக அந்த இறுதி பணத்தை கொடுக்கலங்க, இறுதி பணத்தை கொடுக்கல. இதோட வேதனை, சிபிஎஸ்ல பணியாற்றி சிறப்பு கால ஊதியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்கள் கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்டவர்கள் 4 ஆண்டுகளாக அவர்கிட்ட பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை இந்த அரசு தரல. 39 பேர் செத்தே போயிட்டான். ஏன்டா பணத்தை தரலன்னு கேட்டா அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், முடிவு எடுக்கலங்கிறான். கட்டிய பணத்தை தரலங்க. இதே ஒரு தனியார் நிதி நிறுவனம் செய்திருந்தா 420 சீட்டிங் கேஸ் போட்டு அந்த உரிமையாளரை உள்ள தள்ளியிருப்பாங்க. அரசே அந்த வேலையை செய்கிறது. இது தொடர்பாக 4 முறை தலைமைச் செயலாளரை சந்தித்துட்டோம். பலமுறை ரத்த கையெழுத்து இயக்கங்களை எல்லாம் கூட கொடுத்து கட்டப்படுத்த தயவு செய்து கொடுங்கன்னு கேட்கிறோம். 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் தரல. மனம் வெதும்பி போய் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம். ஏதோ பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது வெறும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உரிமை என்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இது சமூக மாற்றத்திற்கான, பொருளாதார சுழற்சிக்கான ஒரு திட்டம். இன்னைக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்துல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஊதியம் பெற்றோம், உண்மை மறுக்கல. வேலைக்கு போகாம ஊதியம் பெற்றோம். அதனுடைய நோக்கம் என்ன? அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த அந்த ஊதியம் தான் இன்றைக்கு சுழற்சி, பொருளாதார சுழற்சிக்கான வாய்ப்பாக அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழுகிறவர்கள் தான் வீதியில இறங்கி போராடும். இதை போன்ற எங்களுடைய போராட்டங்களுக்கு பொதுமக்களும் உங்களை போன்றவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். வேதனையோடு எங்களுடைய பணத்தை இந்த அரசாங்கம் தருமா என்ற கேள்விக்குறி. இன்றைக்கே 1 லட்சம் கோடி சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில 6 மாதமாக இந்த அரசு ஊதியத்தை அவர்கள் கட்டிய பணத்தை கொடுக்கல. இதே இன்னொரு 30 ஆண்டுகள் கழித்து பார்த்தா 36 லட்சம் கோடியாக மாறி நிற்கும். 36 லட்சம் கோடியா? கட்டாயம் தரமாட்டாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் கேட்டாரு, இன்றைக்கு பழைய ஓய்வூதியத்தை ஏன் அமல்படுத்தல? ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் தனியாருக்கு அடமானம் வைக்கிற அந்த நிலைக்கு போயிட்டாங்க. எங்களுடைய பணத்தையும், எங்களுடைய வாழ்வாதாரத்தையும், எங்களுடைய எதிர்காலத்தையும் இன்றைக்கு தனியாரிடம் ஒப்படைக்கிற ஏற்பாடாகத்தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஆட்சியாளர்கள் அல்ல, குறிப்பாக உயரதிகாரிகள்